ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை நமது சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்காக நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வர இயலவில்லை என்றால் வலது கையை எடுத்து இதயத்தில் வைத்து கவனத்தை அவ்விடத்தில் வைத்து நாம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்கு கடவுளின் உண்மையான இருப்பை உணர்த்திய தாங்கள் எங்களின் ஆத்மாவை எங்களுக்குள் உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் நம்பிக்கையையும் அன்பையும் கருணையையும் இரக்கத்தையும் நிலைநிறுத்தி எங்களின் செயல்களில் அவைகளை வெளிப்படுத்த தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी
माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். நமது கவனம் ஒரு சேர இருக்க வேண்டும். எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த அதிகாலை பொழுதில் நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தும் பொழுது நமது தியானத்தின் மூலமாக நாம் இறைவனின் அந்த தெய்வீக நுண்ணதிர்வுகளை அதிகப்படியாக உணர்வதுடன் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை மிக எளிதாக அடைய முடியும். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் கவனத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை அடைவதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து தங்கள் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள்.
தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் முழுமையாக நமது இடது நாடியில் மட்டும் இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களின் இடது நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களை கடந்த காலத்தின் எண்ணங்கள் ஆட்கொள்ளாமல் காத்தருளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் முழுமையும் நமது வலது பக்க நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற கவனங்கள், அதிகப்படியான சிந்தனைகள், அதனால் ஏற்படுகின்ற சிந்தனை ஓட்டங்கள், அதிகப்படியான உடல் உஷ்ணம், மாயைகள், நான் என்ற அகங்காரம் ஆகியவற்றை தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள்.
தாயே, தயவு செய்து எங்களுக்கு விவேகத்தையும் பணிவையும் தந்தருளுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். கவனம் முழுமையும் நமது மத்திய நாடியில் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கடந்த காலத்தின் எண்ணங்களும் எதிர்காலத்தின் சிந்தனைகளையும் தங்களிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான தடைகளையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். கவனத்தை மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्रीं गणेशां गौरीकुण्डलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். கணேசரின் சொரூபமாக அமர்ந்திருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மனித வாழ்க்கையின் மனித குணங்களில் இருக்கின்ற மாயைகளையும் அசுத்த குணங்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருப்பவர்களாக ஆசிர்வதியுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்தி அதன் மூலம் எங்களின் செயல்களில் நாங்கள் தூய்மையானவர்களாக எங்களை வெளிப்படுத்த செய்யுங்கள். தாயே, எங்களுக்குள் தெய்வீகத்தின் இணைப்பு எப்பொழுதும் இருந்து எங்களின் செயல்களில் விவேகத்தையும் ஞானத்தையும் தயவு செய்து மேம்படுத்த செய்யுங்கள்.
கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அப்பொழுது நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறும் பொழுது நமது மூலாதாரத்திலும் அதே நேரத்தில் நமது சகஸ்ராராவிலும் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நமக்குள் நாம் உட்கிரகித்து அதை உணர வேண்டும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम्
गणिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேசரின் அனுமதியுடன் நமது குண்டலினி தாய் மேலே எழும்புகிறார். குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது முதலில் நாபி சக்கரத்திற்கு வந்து பின்பு அவர் சுவாதிஷ்டானாவிற்கு வருவார். கவனம் நமது மூலாதாரத்திலிருந்து நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் திருப்தியையும் மன அமைதியையும் தர்மத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. இப்பொழுது கவனம் நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் தூய அறிவை கொடுத்து அதன் மூலம் எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிய வைத்த தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. நமது கவனம் உள்முகமாக இருந்து பார்க்கும் பொழுது நமது மூலாதாரம் நன்றாக குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. அப்படியே மேலே வரும்பொழுது நாபி சக்கரத்தில் கவனம் இருக்கும் பொழுது நாபியில் நமது அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை ஒரு அமைதியை உணர்கிறோம். பின்பு சுவாதிஷ்டான சக்கரம், அதிலும்
நமக்கு அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர முடிகிறது. மெதுவாக நமது கவனத்தை பவசாகரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களை சுயம் குருவாக மாற்றிய தாங்களே எங்களின் ஆதி குருவாவீர். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். இப்போது மெதுவாக கவனம் உங்களுடைய இருதய சக்கரம். தாயே ஜெகதம்பா, தயவு செய்து எங்களை மாயைகளிலிருந்து விடுபட செய்யுங்கள். நீங்கள்தான் மனம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். நீங்களே பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். நீங்களே உலகளாவிய உடலாக மாறுகிறீர்கள். எங்களின் தாயும் தந்தையும் பாதுகாவலருமாக இருக்கும் தாங்களே எங்களின் அறிவாவீர். தாங்களே எங்களின் வாழ்வாதாரமாவீர். நீங்களே சர்வமும் ஆவீர். தாயே, எங்களுக்குள் தங்களின் அன்பை முழுமையாக உணர வைத்து அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் பயமற்றவர்களாக தூய்மையான ஆத்மா என்ற நிலையில் இருக்கிறோம். தாயே, தயவு செய்து எங்களை யதார்த்தமான வாழ்க்கை நிலையில் நிலைநிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கற்பனையான ஓட்டங்களையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் அன்பை பரிபூரணமாக உணர்வதற்கு எங்களை அருள் புரிந்து ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீ துர்கா மாதாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தைரியத்தை அளிக்கிறீர்கள். ஸ்ரீ சிவ பார்வதியாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு அன்பு தத்துவத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். ஸ்ரீ சீதாராமராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் நல்லொழுக்கத்தின் எல்லையையும் பொறுப்புணர்வையும் தந்து அதை எங்களுள் நிலைநிறுத்துகிறீர்கள். மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் ஜெகதம்பா ஸ்ரீம் துர்கா மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். நமது கவனம் இதய சக்கரத்தில் இருக்கும் பொழுது நமது சகஸ்ராரவுடன் நேரடியான தொடர்பு உள்ளது. நன்றாக நமது கவனம் உள்முகமாக இருக்கும் பொழுது கவனித்தோமானால் நமது இதய சக்கரத்திலும் அதே நேரத்தில் சகஸ்ராராவிலும் நன்கு குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் வெளிப்படுவதை உணர முடியும்.
கவனத்தை இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். अथ कीलकम् ॐ अस्य श्रीकीलकमन्त्रस्य शिवऋषिः अनुष्टुप् छन्दः श्रीमहासरस्वती देवता श्रीजगदम्बा प्रीत्यर्थं सप्तशती पाठाङ्गत्वेन जपे विनियोगः। ॐ नमश्चण्डिकायै। मार्कण्डेय उवाच ॐ विशुद्धज्ञानदेहाय त्रिवेदी दिव्यचक्षुषे श्रेयप्राप्तिनिमित्ताय नमः सोमार्धधारिणे। सर्वमेतद्विजानीयान् मन्त्राणामभिकीलकम् सोऽपि क्षेममवाप्नोति सततं जाप्यतत्परः। सिद्ध्यन्त्युच्चाटनादीनि वस्तूनि सकलान्यपि एतेन स्तुवतां देवी स्तोत्रमात्रेण सिद्ध्यति। न मन्त्रो नौषधं तत्र न किञ्चिदपि विद्यते विना जाप्येन सिद्ध्येत सर्वमुच्चाटनादिकम्। समग्राण्यपि सिद्ध्यन्ति लोकशङ्कामिमां हरः। कृत्वा निमन्त्रयामास सर्वमेवमिदं शुभम्। स्तोत्रं वै चण्डिकायास्तु तच्च गुप्तं चकारसः। समाप्तिर्न च पुण्यस्य तां यथावन्नियन्त्रणाम्। सोऽपि क्षेममवाप्नोति सर्वमेवं न संशयः। कृष्णायां वा चतुर्दश्यामष्टम्यां वा समाहितः ददाति प्रतिगृह्णाति नान्यथैषा प्रसीदति। इत्थं रूपेण कीलेन महादेवेन कीलितं यो निष्कीलां विधायैनां नित्यं जपति संस्फुटं। स सिद्धः स गणः सोऽपि गन्धर्वो जायते नरः। न चैवाप्यटतस्तस्य भयं क्वापीह जायते। नापमृत्युवशं याति मृतो मोक्षमवाप्नुयात्। ज्ञात्वा प्रारभ्य कुर्वीत न कुर्वाणो विनश्यति। ततो ज्ञात्वैव सम्पन्नमिदं प्रारभ्यते बुधैः। सौभाग्यादि च यत्किञ्चित् दृश्यते ललनाजने तत्सर्वं तत्प्रसादेन तेन जाप्यमिदं शुभम्। शनैस्तु जप्यमानेऽस्मिन् स्तोत्रे सम्पत्तिरुच्चकैः। भवत्येव समग्रापि ततः प्रारभ्यमेव तत्। ऐश्वर्यं यत्प्रसादेन सौभाग्यारोग्यसम्पदः। शत्रुहानिः परो मोक्षस्तूयते सा न किञ्जनैः। ॐ इति देव्याः कीलकस्तोत्रं सम्पूर्णम्। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது விசுத்திக்கு கொண்டு வருவோம். நமது குண்டலினி தாய் நமது அனைத்து சக்கரங்களிலும் வழியாக சென்று நமது விசுத்தி சக்கரத்தை அடைந்திருக்கும் பொழுது நாம் உணர்கின்ற அந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நமக்குள் அந்த எண்ணங்களற்ற நிலையை நிலைநிறுத்தும். கவனம் மெதுவாக நமது ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம்.
ஆக்ஞா சக்கரத்திலிருந்து சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது கவனத்தை நாம் கஷ்டப்பட்டு கொண்டு வருவது என்பது கிடையாது. மெதுவாக நமது கவனத்தை ஒவ்வொரு சக்கரங்களின் வழியாக கொண்டு வரும் பொழுது அது ஒரு யதார்த்தமான நிலையாக இருக்க வேண்டும். நம்மால் அவ்வாறு கொண்டு வருவது ஒரு கடினமான கஷ்டமான வேலையாக இருந்தால் கண்களை திறந்து அன்னையின் புகைப்படத்தை பார்த்து அன்னையின் தரிசனம் நமக்கு இப்பொழுது நேரடியாக இருக்கிறது என்ற உணர்தலுடன் நீங்கள் அவரை பார்த்து அவரிடம் உங்களின் எண்ண ஓட்டங்கள் கவன சிதறல்களை சரணடைய செய்யுங்கள். அப்பொழுது அந்த இறுக்கமான கடினமாக கொண்டு செல்கின்ற அந்த கவனம் மிகவும் தளர்வானதாக மாறும். சாதாரணமாக கொண்டு வர வேண்டும், யதார்த்தமாக இருக்க வேண்டும். தாயே, எங்களின் சகஸ்ரார சுவாமினியே, எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்து இரண்டாம் பிறப்பை தந்திருக்கிறீர்கள். தாயே, எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த உணர்வை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். மெதுவாக அவ்விடத்திலிருந்து இன்னும் சற்று மேலே கொண்டு செல்லுவோம். அவ்வாறு கொண்டு செல்ல இயலாதவர்கள் வலது கையை நமது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே வைத்து அதிலிருந்து கொண்டு சற்று மேலே கொண்டு போகும் பொழுது பார்த்தீங்களானால் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளானது நமது சகஸ்ராராவிலிருந்து வெளிப்பட்டு அது மேலே செல்வதை உணர முடியும். அது எந்த அளவிற்கு அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நமது வலது கையால் நாம் உணர்கிறோம் என்று நாம் மெதுவாக கொண்டு சென்றால் கவனிக்க முடியும், அதை உணர முடியும். தாயே, எங்களை எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையிலிருந்து சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தங்களால் மட்டுமே அனைத்தையும் செய்ய இயலும். தயவு செய்து எங்களை தியானத்தினுள் நிலைநிறுத்தி அதன் ஆழத்தை உணர வைத்திடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் தொடர்ந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்டு நமது தியான நிலையிலேயே தொடர்ந்து இருப்போம். Take philosophy, so called, it will try to find out the dogmas. Sahaja Yoga will neutralize all barriers of all the religions. Because all these forces are deadening, they deaden. The religion is deadened, God is deadened, everything is deadened by that. While Sahaja Yoga is a living force within you. And that's how it neutralizes all that is destructive, all that is deadly. It's a living force of God. It's a very powerful force. It's very wise. It understands everything. We have heard about it, but we never believed there could be such a force. And the first time we feel that force, we don't want to believe it. How can that be? Because we still don't believe that we can be the source of that force, which is integrating which is synthesizing completely, which nourishes, which helps you to rise above falsehood to reality. It doesn't allow any falsehood to build in. While all other forces, whatever you try, political forces, based on falsehood, absolute falsehood. All politics is based on falsehood. We can see that. How can you explain the policies of these nations? You just don't understand. All falsehood. Your democracy is demonocracy. Your communism, I don't know what sort of a thing it is. All absurd, perverted and false. But in reality, you are a communist, you are a democratic person, everything within yourself is the spirit. But to become the spirit, if you stand on falsehood and want to achieve it, you cannot. Give up all that. Become the spirit. Then you start seeing from the window of the spirit, everything is different. So the falsehood that we have accepted throughout stops your vibrations. All this is falsehood. Believe me. The truth is God's love. That's the only truth there is. That's why I say that God is love and He is truth. The rest is all falsehood. And if you believe in this principle to begin with, really from the heart, then this power starts flowing through you. It's the most powerful thing, universal thing, which is doing thousands and thousands of things, of making these beautiful flowers, fragrant flowers, our heart beating, creating human beings, animals, everything is done through this living power. And this living power just has to flow through. And believe me, that human beings are the only instruments of that power.
Some people think of compassion and think that they must help other people. That's false. You can't help. You help on a superficial basis. The only help one can give to another is when you become part and parcel of that great being and realize that other cells are also there, who are awakened or may be awakened. That's the real help. That's the real compassion. That's real happening. Sahaja Yoga is definitely the deep understanding of this fact. We indulge into activities which are superficial and could be anti-God, as I told you. But for Sahaja Yoga, the activities are extremely simple. Even a finger movement like that is sufficient to do tremendous things. There's no need to stand on your head for it. Awakening is your own. There's no problem on that. The problem is to prepare yourself for that awakening by not preparing yourself. Be unprepared. Be simple. Just be simple. Be childlike. Just that. Which is such a difficult thing, to be simple. No elaborations are needed. Nothing is needed. No preparations as such, except open your heart. Now how will you open? Like that? Pay attention to your heart. Just pay attention to your heart. You'll be amazed. It will start melting. Just melt your heart. The thawing starts as soon as you pay attention to it. Tensions will drop off. And you will feel full bliss. So those who saw yogis, who come to Sahaja Yoga, I didn't feel vibrations, should know that the fear that they have. Everybody thinks that there's a show on, like a dog show, like other shows you see. And they come with that idea. There's no show on. It's a thing that you have to achieve yourself, which you achieve that state automatically. Now this is about the Sahaja Yogis who feel that they do not feel any vibrations. Maybe sometimes it happens also in some places where the Vishuddhi chakra is very bad, you don't feel any cool breeze. So it doesn't matter. As long as you feel peaceful, enjoy them. Why worry about the vibrations? I don't understand. What's the need? If it is not there, well and good. As long as you feel the peace of your spirit, you just put your hands to another person. I remember one gentleman in India always used to say, "Mother, I don't feel anything, I've done this." I said, "Thank God you don't feel it." He said, "Why do you say that, Mother?" I said, "Enjoy your peace. Enjoy it.
But then he wouldn't listen, so I said, all right, go and feel the vibration of particular gentleman. And he got blisters on all his 5 fingers. And he came to me and said, Mother, I said, you wanted to feel, now have the blisters, what can I do? So those who do not feel also are avoiding little problems for the time being. Take it easy. It's a very good word. Take it easy. Which is, this word has come very recently. It was not there, never. It was run before. Now it says, take it easy. Especially if you have been to some other gurus and some other meditation centers and all that, where you have been jumping morning till evening, see? You don't want to believe that Sahaja Yoga you get only by sitting quietly. Now there are ways and methods for improving your vibration. As you know, in Sahaja Yoga they are all described. For people who suffer from ego, I think best thing is to put your hands into the eyes, right hand. Maybe. It may work. Try it. But don't prepare. Just push your hand into eyes sometimes. It may work. And for people who suffer from superego, little bit burning your hand on the candle may help. Just try. Because the hands are not sensitive. So there is a heat or a cold too much. Either you are a frozen personality or you are a heated personality. You are not in the center. So if you are a frozen personality, better melt it a little bit. Try. I never said this before because half of you would have run away if I had said this. But don't burn it to have blisters, I am saying. Just a little bit, try to see that if you burn your finger, the sensitivity will improve. But someone is thinking just now that if you have both the problems, what do you do? There are permutations and combinations. Because if you get out of your ego, you have a big superego that comes up. And if you get after your superego, the ego comes. Then the attention has to be brought here. And Sahaja Yogis know what it is here to pick attention here. If you can keep your attention here, then you are above this. And if something drops out, it drops out forever because you are standing here. Say if I have a shawl and somehow I can jump onto that gallery and this shawl falls off, then I never have it, isn't it? Because I am there and the shawl is down. So the ascent must take place. If you do not ascend, how do you ascend? Is through your attention. Where is your attention? Ask yourself, where is my attention? Either you are counting your money, counting your votes, or some people even count lampposts and too. If they have nothing to do, they can go on doing whatever they like. But count your blessings. Count your blessings. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் ஆசிர்வாதத்தின் மூலமாக எங்களுக்குள் தெய்வீக இணைப்பின் ஆனந்தத்தை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.